எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஒரு கப் அளவுக்கு இப்படி பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு அது சூடானதும் இந்த பயிரை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கலரும் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பச்சை பயிறு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணதும் அது சூடு ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி 2 டைம் கழுவிட்டு தண்ணி வந்து 3 கப் அளவு ஊற்றிக்கோங்க. எந்த கப்பில் எடுத்தீங்களோ அந்த அளவு கப்லேயே ஊற்றிக்கோங்க. பச்சை மிளகா 4, பூண்டு ஒரு 7 சேர்த்துட்டு மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. தக்காளி 1 2 கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சேர்த்துல. எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயிலெலாம் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் இருந்தால் அது ஊற்றிக்கோங்க. இது கூட ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் வந்து ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்மேஷ் இருந்தால் அதுலேயும் வச்சு கடைஞ்சிக்கோங்க. நான் வந்து வீடியோ எடுக்கனால என்னால் கடைய முடியல, அதனால் இப்போ நல்லா கடைஞ்சிட்டேன். பாருங்கள், நாங்கள் வந்து இந்த அளவுக்கு சாப்பிடுவோம், அதனால் உப்பு எவ்வளவோ சேர்த்திக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு இன்னும் இதாக வேணுன்னா நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுட்டு அது சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அது நல்லா பொரிய விடுங்க. இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக இது கூட சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இது மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா ஒரு 4 சேர்த்திக்கோங்க. இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கூடவே கருவேப்பிலை இலைகள் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போது தனியா பவுடர் இது வந்து ஃப்ரை பண்ணி பொடிச்சு எடுத்திருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த நேரத்தில் இது சேர்த்திடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த வதக்குனதை வந்து நம்ம இந்த பருப்பில் சேர்த்திடலாம். பருப்பு கூட சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி இன்னும் வேணும்னா தண்ணி வந்து சூடாக ஊற்றுங்க. பச்சை தண்ணிக்குன்னு ஊற்றிடாதீங்க, இப்போ டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு கொதி மட்டும் கொதிக்க விடுங்க, அவ்வளோதான். இப்போது நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை சேர்த்துருங்க. ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போது நம்மளுடைய பச்சை பயிறு கடையில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் நான் சுடுதண்ணி கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுக்கிறேன் நான். இப்போது உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதே அளவோடு விட்டுருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.